யோனாவும் இன்றைய சபையும். யோனா குறட்டை விட்டு நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்தான் என்று தி செப்டுவகிண்ட் என்ற வேத மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. பயந்து நடுங்கி போன கடல் பயணிகள் கடல் கொந்தளிக்க காரணம் என்னவோ என்று கலங்கி கொண்டிருக்க, மாலுமி தன் கண்களில் சிக்கிய யோனாவை கண்டு, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான்? என்று சரமாரியாக கேள்விகளால் துளைத்து கொண்டிருந்தான். இதே கேள்வியைத்தான் தீவிரவாதத்தாலும் அணுகுண்டு அழிவினாலும் சீதோஷ்ண சீர்குலைவுகளினாலும் சோதோம் கொமோராவை விட சீர்கட்டு சீரழிந்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கும் இன்றைய உலகமும், இன்று கீழ்ப்படியாமையிலும் பின்மாற்றத்திலும் தூங்கி குறட்டை விட்டு கொண்டிருக்கும் இன்றைய லவோதைக்கிய சபையை பார்த்து, சபையே, உன் வேலை என்ன? பொறுப்பு என்ன? நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று எரிச்சலோடு கேட்கிறது.